வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு வந்திருக்கோம். வணக்கம். நீங்க எங்ககிட்ட ஒரு புத்தகம் பத்தி சொன்னீங்க. ப்ரூஸ் என் வாலர் எழுதின கிரிட்டிக்கல் திங்கிங், கன்சிடர் த வெர்டிக்ட். ஆமா ஆமா. அது திறனாய்வு சிந்தனையோட முக்கியத்துவம், அப்புறம் நாம யோசிக்கும்போது செய்யற சில பொதுவான தவறுகள் பத்தி பேசுது இல்லையா? கரெக்ட். குறிப்பா நாம தகவல்களை எப்படி பார்க்கறோம், நமக்கு முன்னாடி வைக்கிற வாதங்களை எப்படி அலசுறோம், இதுல இருக்கிற சிக்கல்களை நல்லா புரிய வைக்குது. சரி. இதுல நிறைய உதாரணங்கள் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் சரி முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்னு தோணுச்சு. ஆமா, நம்ம நோக்கம் கூட அதுதான். இந்த மாதிரி சிந்தனை பொறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதுல மாட்டிக்காம இருக்கிறதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ம். இதன் மூலமா உங்களுக்கு, அதாவது கேட்கிற உங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நல்ல முடிவுகளை எடுக்க இது ஹெல்ப் பண்ணும்னு நம்புறோம். கண்டிப்பா. சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? உள்ள போலாமா? வலாம். முதல்ல இந்த வாதப் போலிகள் பத்தி பேசலாம். அதாவது தவறான வாதங்கள். ஃபேலசிஸ். ஆமா. கேட்கும்போது சரி மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் யோசிச்சா அதுல தர்க்கப்புள்ள இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்னு இருக்கு, ஆட் ஹாமினம். ஆள் சார்ந்த வாதம். ஆமா, ஆள் சார்ந்தது. இது. இதுல வாதத்தை விட்டுட்டு அந்த வாதம் சொல்ற ஆளையே தாக்குறது. ஆமா. யோசிச்சு பாருங்க, இப்ப ஒருத்தர் தீவிரமா சைவ உணவு பத்தி பேசுறாரு, ஆனா நாம அவரை மறைஞ்சி பர்கர் சாப்பிடறத பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ம். உடனே அவர் சைவ உணவு பத்தி சொன்னதெல்லாம் தப்புன்னு ஆயிடுமா? அது ஆகாது. அவர் ஒருவேளை இரட்ட வேஷம் போடுறவரா இருக்கலாம், ஆனா அவர் முன்வைக்கிற வாதம் அது தனியா பார்க்கும்போது தர்க்க ரீதியா சதிதானே? நீங்க சொல்றது சரிதான். ஒரு வாதத்தோட தர்க்கத்தை மதிப்பிடும்போது அத சொல்றவர் யாருங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஓ, என்ன அது? முக்கியமா ஒருவர் சாட்சியம் கொடுக்கும்போது, டெஸ்டிமனி சொல்றோம்ல. ஆமா. ஏன்னா சாட்சியத்தோட நம்பகத்தன்மை அந்த சாட்சிய சொல்ற நபரோட நம்பகத்தன்மையோட நேரடியா கனெக்ட் ஆயிருக்கு. ஓ, புரியுது. உதாரணத்துக்கு ஒரு ஜெயில் ஹவுஸ் இன்ஃபர்மெண்ட் இருக்காருன்னு வச்சுக்குவோம். சிறைச்சாலை தகவல் தருபவர். சரி. அவரு தனக்கு தண்டனை குறைப்பு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தருக்கு எதிரா சாட்சி சொன்னா, அந்த சாட்சியத்தை நாம அப்படியே முழுசா நம்பிட முடியுமா? கஷ்டம்தான். எங்க அவரை பத்தின விவரம், அவரோட நோக்கம் முக்கியமாகுது. இது ஆட் ஹாமினம் போலி இல்ல. இது சாட்சியத்தின் நம்பகத்தன்மையை மதிப்பிடுற ஒரு வழிமுறை. ஓ, அப்படியா? இது நிஜமாவே ஒரு நுணுக்கமான வேறுபாடு தான். சரி, அடுத்ததா ஸ்ட்ராமேன்னு ஒன்னு சொன்னீங்களே, வைக்கோல் பொம்மை வாத போலி. ஆனோமா? ஸ்ட்ராமேன் அது என்னது? பேரு கேட்கவே வித்தியாசமா இருக்கு. அது எப்படின்னா, ஒருத்தரோட உண்மையான வாதத்தை எடுத்துக்காம அதை வேணும்னே கொஞ்சம் மாத்தி ஒரு பலவீனமான வாதம் மாதிரி காட்டி, ஓ. அப்புறம் அந்த பலவீனமான நாமளே உருவாக்குன வாதத்தை ஈஸியா தாக்குறது. அடடே, இது தந்திரமா இருக்கே. ஆமா, ப்ரூஸ் வாலர் புத்தகத்துல கூட ஒரு உதாரணம் சொல்றாரு. மொபில் ஆயில் நிறுவனம் மென் ஆற்றல் ஆதரவாளர்கள் எல்லாரும் வெறும் விறகடுப்பை மட்டும்தான் பயன்படுத்த சொல்றாங்கன்னு ஒரு சித்திரத்தை கிரியேட் பண்ணி தாக்கியிருக்காங்க. அப்படியா? ஆனா அவங்க சூரிய சக்தி, காத்துன்னு நிறைய விஷயம் பேசிருப்பாங்களே. ஆமா, அவங்க அதையெல்லாம் சொல்லல, விறகுன்னு மட்டும் சுருக்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்க சுகாதார சீர்திருத்த விவாதத்துல கூட நோயாளிகள் அவங்க கடைசி கால சிகிச்சை பத்தி டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு ஒரு கட்டண ஆலோசனை முறைன்னு ஒன்னு இருந்துச்சு. அத சிலர் பயங்கரமா மரண குழுக்கள் அப்படின்னு திரிச்சு சொன்னாங்க. என்னது, டெத் பேனல்ஸா? இவ்வளோ பெரிய திருப்பு பாருங்க. ஆமா, இதுதான் ஸ்ட்ராமேன். அப்போ இதை எப்படி தவிர்க்கிறது? விவாதங்கள்ல இது நிறைய நடக்கும் போல இருக்கே. கண்டிப்பா நடக்கும். இத தவிர்க்கணும்னா நாம கருணை கொள்கைன்னு ஒன்னு ஃபாலோ பண்ணலாம். பிரின்சிபல் ஆஃப் சேரிட்டி. கருணை கொள்கையா? அது என்ன? அதாவது நாம ஒருத்தரோட வாதத்தை எதிர்கொள்ளும் போது அதோட ரொம்ப பலவீனமான வடிவத்தை தேடி புடிச்சு தாக்காம அதோட மிகச்சிறந்த மிக வலுவான வடிவத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். ஓ, அவங்க உண்மையில என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கணும். ஆமா, இது விவாதத்தை ஒரு போட்டியா பார்க்காம உண்மையை தேடுற ஒரு கூட்டு முயற்சியா மாத்தும். நம்ம திறனாய்வு சிந்தனையையும் இது மேம்படுத்தும். இது நல்ல பாயிண்ட். அடுத்தவங்க கருத்தை குறை சொல்றதுக்கு பதிலா அவங்க நிலையிலிருந்து யோசிக்க முயற்சி பண்றது. சரி, இப்போ ஆதாரங்களை எப்படி மதிப்பிடுறதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். இதுல அப்பீல் டு இக்னோரன்ஸ்னு ஒன்னு இருக்கு. அறியாமை வாதம். ஒரு விஷயத்தை தப்புன்னு நிரூபிக்க முடியல, அதனால அது சரிதான்னு சொல்றது. ஆமா. தத்துவஞானி பர்டன் ரஸ்ஸல் ஒரு கேள்வி கேட்டாரு. இந்திய பெருங்கடலோட ஆழத்துல கண்ணுக்கு தெரியாத வேற்றுக்கிழக வாசிகள் இல்லைன்னு யாராலும் நிரூபிக்க முடியாது. சரி. அதுக்காக அவங்க அங்க இருக்காங்கன்னு அர்த்தமாயிடுவா? ஆகாது. இது கேட்க சிரிப்பா இருந்தாலும்
ஆமா, ஆனா பல சதி கோட்பாடுகள், கான்ஸ்பிரசி தியரிஸ் இந்த மாதிரி ஒரு லாஜிக் தான் ஃபாலோ பண்ணதுன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா. இங்கதான் நிரூபணச் சுமை, அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். பர்டன் ஆஃப் ப்ரூஃபா? ஆமா, பொதுவா யார் ஒரு கூற்ற முன்வைக்கிறாங்களோ அவங்க தான் அதை நிரூபிக்கணும். ஓ, மத்தவங்க அதை தப்புன்னு நிரூபிக்க வேண்டியதில்ல. ஆமா, இது நம்ம சட்ட அமைப்புல ரொம்ப அடிப்படை. அதனாலதான் கோர்ட்ல குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதிங்கிற ஒரு அனுமானம் இருக்கு. presumption of innocence. சரி. அரசாங்கம் தான் சந்தேகத்துக்கு இடமில்லாம குற்றத்தை நிரூபிக்கணும். இந்த நிரூபண சுமைய மாத்தி போட்டா பெரிய பிரச்சனையாகும். ஏதாவது உதாரணமா இருக்கா? இருக்கு. 1986ல நடந்த சேலஞ்சர் விண்கல விபத்து ஒரு சோகமான உதாரணம். ஆமா. அந்த விண்கலத்தோட ஓரிங் பகுதிகள்ல பிரச்சனை இருக்குன்னு இன்ஜினியர்ஸ் கவலை சொன்னாங்க. ஆனா அப்போ நிரூபண சுமை தலைகீழா இருந்துச்சு. எப்படின்னா? ஏவுவது பாதுகாப்பில்ல அப்படின்னு இன்ஜினியர்ஸ் உறுதியா நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். ஓ. அப்படி இல்லாம ஏவுவது பாதுகாப்பானது அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய சுமை நிர்வாகத்துக்கிட்ட இருந்திருந்தா ஒருவேளை அந்த விபத்து நடந்திருக்காதோ என்னவோ. இது ரொம்ப யோசிக்க வைக்குது. இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அமைதியா இருக்க உரிமை இருக்கு இல்லையா? ரைட் டு ரிமைன் சைலண்ட். ஆமா. அவர் தன்னை நிரூபராதின்னு நிரூபிக்க வேண்டியதில்லை. அதனால அவர் அமைதியா இருக்கிறது அவர் குற்றவாளின்னு அர்த்தம் ஆயிடாது. நிரூபண சுமைங்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த சேலஞ்சர் உதாரணம் நல்லா புரிய வைக்குது. சரி, இப்போ ஆதாரங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நேரில் கண்ட சாட்சியம் பத்தி என்ன சொல்றீங்க? ஐ விட்னஸ் டெஸ்டிமனி. அது ரொம்ப நம்பகமானதுன்னு நாம பொதுவா நினைக்கிறோம் இல்லையா? நினைக்கிறோம். ஆனா அதுல சில சிக்கல்கள் இருக்கு. ப்ரூனர் போஸ்ட்மேன் செஞ்ச ஒரு ஆய்வை பத்தி இந்த புத்தகம் பேசுது. என்ன ஆய்வு அது? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில சீட்டுக்கட்டு அட்டைகளை கொஞ்சம் மாத்தி, உதாரணமா சிவப்பு நிற ஸ்பேடு சீட்டு அப்படி காமிச்சிருக்காங்க. ஓ, கருப்பு ஸ்பேடுக்கு பதிலா சிவப்பா? ஆமா. அத பார்த்தவங்க பலர் அத சரியா கவனிக்கல, இல்லனா தப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை தான் பார்க்கறோம் போல. அப்படியா? ஆமா. உளவியலாளர் எலிசபெத் லாஃப்டஸ் ஆய்வு இன்னும் ஒருபடி மேல போகுது. நம்ம நினைவாற்றல் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி கிடையாதாம். பின்ன எப்படி? அது ஒவ்வொரு தடவையும் நம்ம மூளையால திரும்பவும் கட்டமைக்கப்படுதாம். அதுல இருக்கிற இடைவெளிகளை மூளை தானாவே நிரப்பிக்குமா. அட கடவுளே, அப்போ நம்ம நினைவுகளே சில சமயம் தப்பா இருக்கலாம். இருக்க வாய்ப்பு இருக்கு. அதோட போட்டோகளை வச்சு அடையாளம் காட்ட சொல்றதுல கூட போட்டோ பயாஸ்னு ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. போட்டோ பயாஸா? ஆமா. ஒருத்தரோட போட்டோவை முதல்ல காட்டிட்டு அப்புறம் நேரடியா ஒரு லைன்ல பல பேரை நிறுத்தி அடையாளம் காட்ட சொன்னா மக்கள் முதல்ல பார்த்த போட்டோல பார்த்த முகத்தையே தப்பா கை காட்டிட வாய்ப்பு அதிகமா. அப்போ நம்ம நினைவாற்றலையே நாம முழுசா நம்ப முடியாதா? இது கேட்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்பட தேவையில்ல, ஆனா கவனமா இருக்கணும். நினைவாற்றல் நாம நினைக்கிற அளவுக்கு 100% துல்லியமானது இல்ல. சரிதான். இது போலவே சில சமயம் நமக்கு கிடைக்கிற தகவல்களும் முழுமையா இல்லாம இருக்கலாம். மறைக்கப்பட்ட ஆதாரங்கள் இல்லனா அற உண்மைகள்னு சொல்லுவாங்க. அற உண்மையா? ஆமா. இது நேரடியா பொய் சொல்லாது, ஆனா முக்கியமான சில உண்மைகளை மறைச்சிடும். அதனால நம்ம தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணம்? வாலர் சொல்ற உதாரணம் பாருங்க. ஷெல் நிறுவனம் அவங்க பெட்ரோல்ல பிளாட்ஃபார்மேட் அப்படின்னு ஒன்னு இருக்கு, அதனால நல்ல மைலேஜ் கிடைக்கும்னு விளம்பரம் செஞ்சாங்க. சரி. அது உண்மைதான். ஆனா அவங்க சொல்ல மறந்த விஷயம் என்னன்னா, அப்போ மத்த பெரிய பெட்ரோல் நிறுவனங்கள் எல்லாத்தோட பெட்ரோல்லையும் அது இருந்துச்சு. ஓ, அப்ப அது ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல. இல்ல. அதே மாதிரி ஜஸ்ட் சோப் இருக்குல்ல, ஆமா, அது மத்த சோப் மாதிரி உடம்புல ஒரு படலம் மாதிரி ஒட்டாது, சுத்தமா அலசிடும்னு சொன்னாங்க. அதுவும் உண்மைதான். ஆனா பல மத்த சோப்புகளும் அப்படிதான் இருந்துச்சுங்கிறத அவங்க சொல்லல. அப்போ பாதி உண்மை கூட சில சமயம் நம்மள தப்பா வழிநடத்திடும். ஆமா, முழு உண்மையை தேட வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ விளம்பரங்கள் செய்திகள்னு பார்க்கும்போது நாம ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. சரி, இப்போ நாம நேரடி ஆதாரம் இல்லாதப்போ இல்ல ஒரு விஷயம் பத்தி நமக்கு சரியா தெரியாதப்போ நிபுணர்கள் சொல்றத நம்ப வேண்டி இருக்கு இல்லையா? ஆமா, பல சமயங்கள்ல இத அப்பீல் டு அத்தாரிட்டி, அதாவது வல்லுநரை மேற்கோள் காட்டுதல்னு சொல்றாங்க. ஆனா எப்போ ஒருத்தரை நிபுணர்னு நம்புறது? எல்லா நிபுணரும் சொல்றது சரியா இருக்குமா? நல்ல கேள்வி. இந்த புத்தகம் அதுக்கு 2 முக்கியமான நிபந்தனைகளை சொல்லுது. என்னென்ன? 1, அந்த நபர் உண்மையிலே அந்த துறையில நிபுணரா இருக்கணும், சும்மா பேரு மட்டும் இருக்கக்கூடாது. சரி. 2, அந்த துறையில இருக்கிற மத்த நிபுணர்கள் மத்தியில அந்த ஸ்பெசிபிக் விஷயம் பற்றி ஒரு பொதுவான கருத்து ஒத்துரிமை, ஒரு கன்சென்சஸ் இருக்கணும். கருத்து ஒத்துமையா? இது சரியா புரியலையே, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். ஜான் ஹிங்க்லி ஜூனியர் வழக்கு ஞாபகம் இருக்கா?
அதிபர் ரீகனை சுட முயற்சி செஞ்சவர். ஆமா. அந்த வழக்குல அவர் மனநிலை சரியில்லாம எழுந்தாரா இல்லையான்னு முடிவு செய்ய உளவியல் நிபுணர்களை கூப்பிட்டாங்க. ஆனா என்னாச்சு? அவங்களுக்குள்ளேயே பயங்கர கருத்து வேறுபாடு. சிலர் அவர் மன அழுத்தம் இருக்குன்னு சொன்னாங்க, சிலர் இல்லைன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, நிபுணர்களுக்குள்ளே ஒரு மித்த கருத்தில்ல. ஓ, அப்போ வெறும் நிபுணர் சொன்னாருங்கிறதுக்காக அதை ஏத்துக்க முடியாது. இன்னொரு உதாரணம், ஃபைசர் நிறுவனம் அவங்களோட லிப்பிட்டர் மருந்து விளம்பரத்துக்கு ராபர்ட் ஜார்விக்குங்கிற செயற்கை இதய கண்டுபிடிப்பாளரை பயன்படுத்தினாங்க. ஆமா, பாத்திருக்கேன். ஒரு விளம்பரத்துல அவர் படகு ஓட்டுற மாதிரி காட்டினாங்க. ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது அவருக்கு படகே ஓட்ட தெரியாதுன்னு. என்னது அப்போ அது? இது ஒரு மாதிரி அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது மாதிரி இல்லையா? அந்த துறைக்கு சம்பந்தமில்லாத ஒரு பிரபலத்தை வச்சு நம்ப வைக்க பாக்கறது. இது சந்தேகத்துக்குரிய அதிகாரம். ஆமா, இது கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் இல்ல, நிபுணர்கள் கிட்டயும் சில சமயம் ஒரு தலைப்பட்சமான கருத்து, அதாவது பயஸ் இருக்கலாம். பயசா? எப்படி? முக்கியமா அவங்க செய்யற ஆய்வுக்கு யார்கிட்டேந்து நிதி கிடைக்குதுங்கிறத பொறுத்து. உதாரணமா மருந்து நிறுவனங்களே ஒரு மருந்து பத்தின ஆய்வுக்கு நிதி அளிச்சா சில சமயம் இந்த மருந்துக்கு சாதகமான முடிவுகள் மட்டும் வெளிவரலாம், பாதகமான முடிவுகளை மறைக்க வாய்ப்பு இருக்கு. வயாக்ஸ், அவாண்டியா மாதிரி மருந்துகளோட பாதுகாப்பு பத்தின சர்ச்சைகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளிவந்திருக்கு. அப்போ நிபுணர் சொன்னாலும் அவரோட பின்னணி, நிதி ஆதாரம் இதையெல்லாம் பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும். இதோட தொடர்புடைய இன்னும் 2 பொதுவான தவறுகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. 1, அப்பீல் டு பாப்புலாரிட்டி. அதாவது ஒரு கருத்து நிறைய பேர் நம்புறாங்கங்கிறதுக்காகவே அது உண்மையாகிடாது. ஆமா, பெரும்பான்மை எப்பவும் சரியா இருக்காது. இன்னொன்னு, அப்பீல் டு ட்ரெடிஷன். ஒரு விஷயம் ரொம்ப காலமா பழக்கத்துல இருக்கு, நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க என்பதாலேயே அது சரியாயிடாது. இதுவும் சரிதான். கோப்பர்னிக்கஸ் பூமி தான் சூரியனை சுத்துதுன்னு சொன்னப்போ பல 100 வருஷமா எல்லாரும் பூமி நிலையா இருக்குன்னு தானே நம்பிட்டு இருந்தாங்க. அது பாரம்பரிய நம்பிக்கை. ஆனா அது தப்புன்னு நிரூபணமாச்சு இல்லையா? ஆமா ஆமா. அப்போ பாப்புலரா இருக்கு இல்ல பழசா இருக்குங்கிறது ஒரு வாதம் கிடையாது. இது முக்கியமான பாடம். சரி, கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது ஒப்புமை வாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ் பை அனாலஜி. இது ஒரு விஷயத்த இன்னொன்னோட ஒப்பிட்டு விளக்கறதுக்கோ இல்ல நம்ப வைக்கிறதுக்கோ பயன்படுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருவி. ஆனா இதையும் தவறா பயன்படுத்த முடியும். எப்படி? உதாரணமா, அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தோட சிட்டிசன்ஸ் யுனைடெட் வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அரசியல் செலவுகள் சம்பந்தப்பட்டது தானே. அரசியல் பிரச்சாரங்களுக்கு பணம் செலவழிக்கிறதுல பெரிய நிறுவனங்களுக்கு தனிமனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி பேச்சுரிமை உண்டுன்னு ஒரு வாதம் வச்சாங்க. இங்க ஒரு நிறுவனத்தை ஒரு மனுஷனோட ஒப்பிட்டாங்க. ஓ. ஆனா இந்த ஒப்பீடு சரியா? ரொனால்டு டுவார்கின் மாதிரி சட்ட வல்லுநர்கள் இத ரொம்ப விமர்சிச்சாங்க. நிறுவனம்ங்கிறது சட்டத்தால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுக்கு மனுஷனுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளும் எப்படி இருக்க முடியும்னு கேட்டாங்க. இது ஒரு சிக்கலான ஒப்பீடு. புரியுது. இன்னொரு உதாரணம் கூட இந்த புத்தகத்துல இருந்துச்சு. விலங்குகளுக்கு உரிமை இருக்குன்னு வாதிடுறதுக்கு. ஆமா, அந்த வேற்றுக்கிரகவாசி உதாரணம். ஆமா, நம்மளை விட பல மடங்கு அறிவான வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்து நம்மள பர்கர் செய்யறதுக்காக பண்ணைகள்ல வளர்த்தா அது எவ்வளவு தப்புன்னு நமக்கு தோணும். அதே மாதிரி நாம விலங்குகளை உணவுக்காக வளர்க்கறதும் தப்புதான வாதிட அந்த ஒப்பீடு உதவுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு கருத்தை வலியுறுத்த நேரடியா பயன்படுற ஒப்பீடு, டிடக்டிவ் அனாலஜி. ஃபால்ட்டி அனாலஜி, அதாவது தவறான ஒப்புமைன்னு ஒரு பிழை இருக்கு. தவறான ஒப்புமையா? ஆமா, இது என்னன்னா தொடர்பில்லாத இல்லனா முக்கியமான வேறுபாடுகள் இருக்கிற 2 விஷயங்களை ஒப்பிடுவது. உதாரணம், இப்போ கரண்ட் சப்ளை மாதிரி ஏகபோகமா இருக்கிற ஒரு தொழிலோட விலையை அரசாங்கம் கட்டுப்படுத்துதுன்னு வச்சுப்போம். சரி. இத வச்சுக்கிட்டு ஊர்ல 100 ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்களோட விலையையும் அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம்னு சொன்னா அது சரியா? இல்ல, அது வேற, இது வேற மாதிரி இருக்கு. ஏன்? என்ன வித்தியாசம்? ஹோட்டல் தொழில்ல போட்டி நிறைய இருக்கு. ஆனா கரண்ட் சப்ளைல பெரும்பாலும் ஒரே நிறுவனம் தான் இருக்கும். கரெக்ட். இந்த முக்கியமான வேறுபாட்டை கவனிக்காம 2யும் ஒப்பிட்டா அது தவறான ஒப்புமை ஆயிடும். ஒரு ஒப்புமை வாதம் சரியா இருக்கணும்னா ஒப்பிடப்படுற விஷயங்களுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமைகள் பொருத்தமானதா இருக்கணும், அதே சமயம் முக்கியமான வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. அப்போ ஒப்புமைகளை பிழைப்படுகின்ற பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா திறனாய்வு சிந்தனைங்கிறது நாம சும்மா ஏத்துக்கிற விஷயங்களை கூட கேள்வி கேட்கறது. ஆமா, நமக்கு வர வாதங்களை உணர்ச்சி வசப்படாம தர்க்க ரீதியா அலசி பார்க்கறது. அப்புறம் நாம யோசிக்கிற முறையிலையும் நமக்கு கிடைக்கிற தகவல்கள்லயும் என்ன மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விழிப்போட இருக்கிறது.
இப்படின்னு சொல்லலாமா? மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி மாதிரி தான். கத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா. இறுதியா உங்கள யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. கேளுங்க. இந்த நூல் ஒரு நல்ல நடுவர் குழு, அதாவது ஜூரி, எப்படி இருக்கணுங்கிறத பத்தி 2 வித்தியாசமான வரலாற்று பார்வைகளை சொல்லுது. ஓ! ஒன்னு, இப்போ நம்ம பெரும்பாலும் நினைக்கிற மாதிரி நடுவர்கள் புத்திசாலிகளா இருக்கணும். ஆனா அவங்க விசாரிக்கிற வழக்க பத்தி முன்னாடியே எதுவும் தெரிஞ்சிருக்க கூடாது. அப்போதான் கோர்ட்ல சொல்ற ஆதாரங்களை வச்சு மட்டும் பாரபட்சம் இல்லாம முடிவு பண்ணுவாங்கன்னு. சரி, இது ஒரு பார்வை. இன்னொன்னு? இன்னொன்னு பழங்காலத்துல இருந்த ஒரு பார்வை. நடுவர்கள் புத்திசாலிகளா இருக்கணும், அதே சமயம் அவங்க அந்த சமூகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும். குற்றம் நடந்த இடம், சம்பந்தப்பட்ட சாட்சிகள், அவங்களோட பின்னணி, நம்பகத்தன்மை இதெல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தா அது இன்னும் நியாயமான தீர்ப்புக்கு உதவும்னு நினைச்சாங்களாம். இது வித்தியாசமா இருக்கு. இப்போ கேள்வி இதுதான். இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் யுகத்துல இந்த 2 அணுகுமுறையில எது உண்மையிலே ஒரு நியாயமான தீர்ப்புக்கு வழிவகுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது சமூகத்தை பத்தி எதுவும் தெரியாம ஒரு குமிழிக்குள்ள இருந்து வழக்க மட்டும் கேக்குற நடுவர்களா, இல்ல சமூகத்தோட சூழல் நல்லது கெட்டது எல்லாம் நல்லா தெரிஞ்சு ஆனா அதனால சில முன்முடிவுகளோட வர வாய்ப்பு இருக்கிற நடுவர்களா? எது சிறந்த முறை? இது உண்மையில ஆழமா சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆமா, நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. If you like this video, please like, subscribe and comment. Thank you.